கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய கண்களில் ஒரு காந்த சக்தி இருக்கிறது. அந்த ஆலயத்திற்கு செல்லக்கூடியவர்கள் ஒரு 2 நிமிடம் அவர்கள் புகைப்படத்தில் உள்ள கண்களை பார்த்துவிட்டு நாம் கண்களை மூடி புருவ மத்தியில் கவனிக்கும் பொழுது அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும். கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய கண்களில் ஒரு காந்த சக்தி இருக்கிறது. அங்கே பாருங்கள், ஆர்ன் அடிக்கிறது. அந்த சக்தி எப்படி இந்த பிரபஞ்சம் உணர்த்துகிறது பாருங்க. அவர்களுடைய கண்கள் கருணை உள்ளம் கொண்டது. இப்போ சாதாரண மனிதர்களுடைய கண்கள் மாதிரி விஜயகாந்த் சாருடைய கண்கள் இருக்காது. அவருடைய கண்கள் பார்த்திங்கன்னா கீரை பிறை வந்திருக்கும். அதாவது வெள்ளை கலரில் விழியானது தெரியும், நிலவு போல தெரியும். இது மகான்கள் சித்தர்களுக்கு இப்படி தெரியும். பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் செய்தவர்களுக்கு நம்மளுடைய 3வது கண் இயல்பாகவே திறக்கப்பட்டுவிடும். அவர்கள் பெற்றோர்கள் அல்லது முன்னோர்கள் செய்த கர்ம வினைகள், இவர்கள் முன்காலத்தில் செய்தக்கூடிய கர்ம வினைகளால் பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் தூய்மையாக இருந்தால் இந்த காலத்திலே அவர்களுக்கு 3வது கண் இயல்பாக விழிப்படையும். 3வது கண் விழிப்படைந்தவர்களுக்கு நேற்று, இன்று, நாளை முக்காலத்தையும் உணரக்கூடிய திறன் அதிகமாக இருக்கும். பின்னாடி நடக்கப்படுவதே முன்னாடியே கணிக்கக்கூடிய திறன் கூடும். இந்த விஷயங்கள் எப்படி ஒரு மனிதருக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம்மளுடைய கண்கள் சாதாரண கண்களைப் போல இருக்காது. கீழே பிறை தெரியும், நிலவு போன்று ஒரு பிறை தெரியும். கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவருடைய கண்கள் மேல் பார்வையாக இருக்கும், தெய்வீக தன்மையோடு இருக்கும், கருணை உள்ளம் கொண்டதாக தான் இருக்கும். அந்த கண்கள் மேல் நோக்கி பார்க்கறதுனால இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் என்று சொல்லுவோம் 3வது கண் நேற்று, இன்று, நாளை இப்படி சிந்திக்கக்கூடிய முக்காலத்தை உணரக்கூடிய கண்களாக இருக்கும். எதிர்காலத்தை திட்டமிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாளைக்கு நடப்பதை முன்னாடியே சொல்லக்கூடிய திறன் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அதே போல் தலை உச்சியில் இருக்கக்கூடிய துரியம், அதாவது சகசிரார சக்கரம், 1000 இதழ்கள் கொண்ட தாமரையானது மலர்வதைப் போல காட்சி பெற்றவர்கள். பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுன்னா அவர்கள் ராஜ யோகி என்று பெயர். அவர்கள் இயல்பாகவே மக்களால் கடவுளாக தான் வணங்கப்படுவார்கள். ஏனென்றால் அவர்கள் தனக்கு சமமாக கருணை உள்ளம் கொண்டவர்களாக சக மனிதர்களை இறைவனாக பார்க்கக்கூடிய தன்மையாக இருப்பார்கள். இறைவன் நிலையிலிருந்து இவர்கள் செயல்படுவார்கள். அந்த பிரபஞ்சத்தினுடைய பிரதிபலிப்பாக செயல்படுவார்கள். இப்படி செயல்படக்கூடியவர்களில் சிறந்தவராக விளங்கியவர்களில் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களும் ஒருவர் என்பதை நான் சொல்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய குருநாதர்களில் கேப்டன் ஐயா அவர்களும் ஒருவர். என்னுடைய தன்னம்பிக்கை, என்னுடைய தைரியம், என்னுடைய பேச்சுக்கு பின்னால் இருந்து இயக்கக்கூடிய சக்தி கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் என்று சொல்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன்.